அதிமுக ஆட்சியில் சட்டமன்ற அலுவலராக இருந்தவர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. ஜெயலலிதா ஆவேச நடவடிக்கை. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேமுதிகவை பாடப்புத்தகத்தில் இருட்டடிப்பு செய்யும் அதிமுக அரசு. மாணவர்களுக்கு தவறான தகவல் கொடுக்கும் அக்கிரம செயல். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பயங்கர தீ. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். தவறு செய்பவர்கள் அதிமுகவினர்கள், பழிவாங்கப்படுபவர்கள் அதிகாரிகள். கருணாநிதி குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். திமுக ஆட்சியில் சட்டசபை செயலாளராக இருந்த செல்வராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஷெனாய் நகரில் உள்ள செல்வராஜ் வீட்டிற்கு காலை 6 மணிக்கு வந்த அவர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் திருநாவுக்கரசு மற்றும் சண்முகம் தலைமையில் 10 அதிகாரிகள் 2 குழுக்களாக பிரிந்து சொத்து ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை ஆய்வு செய்து வருவதாக தெரிகிறது. திமுக ஆட்சியில் செல்வராஜ் சட்டசபை செயலாளராக இருந்தபோது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பொருளாதார ரீதியில் பலனடைந்துள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதேபோன்று செல்வராஜின் முறைகேடுகளுக்கு உதவி செய்ததாக தற்போது பணியில் இருக்கும் சட்டசபை குழு தலைவர் சிங்காரவேலுவின் அயனாவரம் வீட்டிலும் சட்டசபை பிரிவு செயலாளர் பாலகிருஷ்ணனின் பம்மல் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டசபை கூடுதல் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்றுள்ள இந்திராவின் மேற்கு மாம்பலம் வீட்டிலும் காலை முதல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலர்களை ஜெயலலிதா பழிவாங்கி வந்தார். தற்போது அதிகாரிகளையும் குறிவைத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருவது தலைமை செயலக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு நெருக்கமாக இருந்த அதிகாரிகள் மீது அதிமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக தலைமை செயலகத்தில் பணியாற்றி வரும் மூத்த அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி கூண்டில் நிற்கும் ஜெயலலிதா உள்ளிட்டவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பற்றிய குறிப்பில் தேமுதிக இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிமுக அரசின் திட்டமிட்ட சதிச்செயல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பாடநூல் கழகம் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய அரசியல் கட்சிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் குறித்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மக்களவைத் தேர்தலில் 4ற்கும் மேற்பட்ட மாநிலங்களில் போட்டியிட்டு 6% வாக்குகள் வாங்கும் கட்சி தேசிய கட்சி என்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரணம் காங்கிரஸ் மற்றும் பாஜக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் என்று தெரிவித்து அவற்றின் தேர்தல் சின்னம் பாடப்புத்தகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் சமாஜ்வாதி கட்சியின் தேர்தல் சின்னமான சைக்கிள் சின்னமும் பாடப்புத்தகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே போட்டியிடும் மாநில கட்சி சமாஜ்வாதி கட்சி. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் என்ற மாநில கட்சியின் சின்னம் சைக்கிள் சின்னமாகும். எனவே சைக்கிள் சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னம் என்று தமிழ்நாட்டு பாடப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது தவறாகும். மாநில சட்டமன்றத்திற்கு நடைபெறும் தேர்தலில் 6% மொத்த வாக்குகளை பெறுவதோடு குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற தொகுதிகளை பெறும் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது என்றும் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் தமிழக மக்களின் அமோக ஆதரவை பெற்ற தேமுதிக 29 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி தமிழக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகிக்கிறார். சென்ற ஆண்டே தேமுதிகவை மாநில கட்சியாக அங்கீகரித்த தேர்தல் ஆணையம் அதன் தேர்தல் சின்னமான முரசு சின்னத்துக்கும் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆனால் அதிமுக ஆட்சியில் அமர்ந்ததும் சமச்சீர் பாடப்புத்தகத்தில் பல மாறுதல்களை கொண்டு வந்துள்ளது. அதன்படி அதிக வாக்குகள் பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேமுதிக குறித்த தகவல்களை பாடப்புத்தகத்தில் அதிமுக அரசு இருட்டடிப்பு செய்துள்ளது.
அதே பாடத்தில் மாநில கட்சிகள் என்ற பிரிவில் அதிமுக, திமுக, பாமக, மதிமுக ஆகியவற்றின் தேர்தல் சின்னங்களை வெளியிட்டுள்ளனர். ஆனால் சென்ற ஆண்டே தேர்தல் ஆணையத்தால் தேமுதிக அங்கீகரிக்கப்பட்டிருந்து பற்றி இந்த பாடப்புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை. தேமுதிகவுக்கு ஏராளமான வாக்குகள் அளித்து அங்கீகாரம் வழங்கிய தமிழக மக்களையும் மாநில கட்சியாக எதிர்க்கட்சி அங்கீகாரம் அளித்து முரசு சின்னத்துக்கு அங்கீகாரம் வழங்கிய தேர்தல் ஆணையத்தையும் அவமதிக்கும் செயலாகும். அத்துடன் இளந்தலைமுறையினருக்கு உண்மையான விவரங்களை கொடுக்காமல் மறைக்கும் செயலாகவும் இது கருதப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் அதிமுகவினர் செய்யும் தவறுகளுக்காக அதிகாரிகள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்று திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அங்கன்வாடி சத்துணவு பணியாளர் காலி இடங்களை நிரப்ப அதிமுகவினரின் பரிந்துரைகளை ஏற்காமல் நேர்மையாக செயல்பட்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் பாலாஜி மாறுதல் செய்யப்பட்டார். பணி எதுவும் கொடுக்காமல் காத்திருப்போர் பட்டியலில் அந்த IAS அதிகாரியை ஜெயலலிதா பலிகடா ஆக்கியிருப்பதாக கருணாநிதி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திருவேற்காட்டில் 1006 ஜோடிகளுக்கு இலவச திருமணங்களை ஜெயலலிதா நடத்தி வைத்தார். மணமக்களை அதிமுக அமைச்சர்களும் ஆளும் கட்சியினர்தான் தேர்வு செய்தார்கள். திருமணமான ஜோடிகளும் பிடித்து வரப்பட்டனர். ஆனால் பிரச்சினை என்றதும் அறநிலைத்துறை ஆணையர் மீது பழி போட்டுள்ளார் ஜெயலலிதா. நீக்கப்பட்ட ஆணையருக்கு வேறு பணி வழங்கவில்லை. மேலும் 4-5 அதிகாரிகளும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர்கள் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார் என்று கையில் வைத்துக்கொண்டு ஜெயலலிதா மிரட்டுகிறார். ஆனால் அந்த அதிமுக கவுன்சிலர்களோ அமைச்சர்கள் மீதும் அதிமுக MLAக்கள் மீதும் வந்துள்ள புகார்கள் குறித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று ஜெயலலிதாவை கேட்கிறார்கள் என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். அதிமுக அரசின் அராஜகத்தை கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டத்தை திமுக அறிவித்துள்ள நிலையில் தமிழக சிறைச்சாலைகளில் புதிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. திமுக சார்பில் நாளை சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகும் திமுகவினரை அடைப்பதற்கு தமிழக சிறைச்சாலைகளில் போதிய இடம் இல்லை என்பதே உண்மை. இதற்காக ஏற்கனவே சிறையில் உள்ள கைதிகளை அவசரமாக இடமாற்றம் செய்து ஒரே அறையில் பலரை அடைக்கும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறை கைதிகளை வேறு சிறைகளுக்கு மாற்றுகிறார்கள். இதை எதிர்க்கும் கைதிகளுக்கும் சிறை அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் திமுகவில் பெரும்பாலானோர் 60 வயதை கடந்தவர்கள் என்பதால் அவர்கள் சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆட்பட்டுள்ளனர் என்பது பொதுவான கருத்து. அவர்கள் அரிசி சாப்பாட்டை தவிர்ப்பார்கள் என்பதால் சிறைச்சாலைகளில் சப்பாத்தி செய்வதற்கு அவசரமாக வெளியாட்களை வேலைக்கு எடுப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாவோர் ஜாமீனில் வெளிவரக்கூடாது என்று திமுக தலைமை அறிவித்துள்ளதால் தொண்டர்கள் பலர் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அவ்வாறு அச்சத்தில் ஆழ்ந்துள்ளவர்கள் இப்போதே உடல் உபாதையை காரணம் காட்டி மருத்துவமனையில் தஞ்சம் புகுந்துள்ளதாகவும் தெரிகிறது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. துறைமுகம் அருகே உள்ள அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி எடுத்து செல்லும் பகுதியில் திடீரென தீப்பிடித்துள்ளது. மளமளவென பரவிய தீ நிலக்கரி எடுத்து செல்லும் 2வது கன்வேயர் பெல்ட் வரை பரவியுள்ளது. இதனால் அந்த பெல்ட் கடுமையாக சேதமடைந்துள்ளது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கு காரணமான மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படாது என்று தூத்துக்குடி அனல் மின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போதுமான அளவிற்கு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதால் அனல் மின் நிலைய பணிகளில் தொய்வு ஏற்படாது என்றும் நிர்வாகம் கூறியுள்ளது. தீ விபத்து நிகழ்ந்துள்ள தூத்துக்குடி அனல் மின் நிலையம் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்திற்கான சுய அதிகாரங்கள் கொண்ட அமைச்சர்கள் குழுவின் தலைவர் பதவியை ஏற்க மத்திய அமைச்சர் சரத்பவார் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுநாள் வரை அந்த பதவியில் இருந்து வந்த மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக சுய அதிகாரங்கள் கொண்ட அமைச்சர்கள் குழுவின் தலைவர் பதவியிலிருந்து அண்மையில் விலகினார். இதனையடுத்து காலியாக இருந்த அப்பதவிக்கு சரத்பவாரை தலைவராக நியமித்து பிரதமர் மன்மோகன் சிங் உத்தரவிட்டார். ஆனால் அப்பதவியை ஏற்றுக்கொள்ள தாம் விரும்பவில்லை என்று சரத்பவார் குறிப்பிட்டுள்ளார். தமது விருப்பமின்மையை பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் தாம் எடுத்துரைத்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் சரத்பவாரின் உறவினர்கள் ஆதாயம் அடைந்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் ஸ்பெக்ட்ரம் தொடர்புடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் உயர் பதவியில் அமர்வது சர்ச்சையை அதிகமாக்கும் என்பதால் அந்த பதவியை ஏற்க சரத்பவார் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது.
கர்நாடக பாரதிய ஜனதா கட்சியின் தினக்கூலிகள் போல் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக பாரதிய ஜனதா கட்சியில் நிலையற்ற தன்மை உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் அங்குள்ள பாரதிய ஜனதா தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தினக்கூலிகள் போல் செயல்படுவதாகவும் வீரப்ப மொய்லி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி முற்றிலும் வலுவிழந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். Now the government of Karnataka of the BJP has become the daily wage earner. That means for every day-to-day basis, or now it has become hour to hour. They will have to survive to continue with the power. That's the most is crumbling totally. நிலையான தலைமை இல்லாததால் தினம் ஒரு முதலமைச்சரை மாற்றக் கோரி அந்த கட்சியினர் போராட்டம் நடத்துவதாகவும் வீரப்ப மொய்லி கூறியுள்ளார். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் தினம் தினம் போராட வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய கேலி சித்திரங்களை நீக்க முடிவு. மத்திய அரசுக்கு த்ரோட் கமிட்டி பரிந்துரை. மலை கிராமத்தில் சிறுத்தை புலிகள் நடமாட்டம். போடி அருகே பொதுமக்கள் பீதி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.